கீரையே பிடிக்காதவங்களுக்கு இந்த பாலக்கீரை தொக்கு செஞ்சு கொடுங்க. இட்லி, தோசை, ரைஸ்ன்னு எல்லாத்துக்கும் இதை தான் வச்சு சாப்பிடுவாங்க. செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு கட்டளவு பாலக்கீரையை நல்லா நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கணும். அரைக்கக்கூடாது. கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு கட்டு கீரைக்கு இது சரியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு தனிமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து கூடவே 2 காஞ்ச மிளகாய் நம்ம அரைச்ச விழுது, இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைகளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காரம் கம்மியாக இருக்கனால சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இது வேகிற சமயத்திலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வேக விடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வரணும். 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா திக்காகி வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதே சாப்பிட்ருவீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.